தளபதி 69 படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 போஸ்டருமே பார்க்க சூப்பராக இருக்குது. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் சம்மந்தப்பட்ட படமாகவே இருக்கும். விஜய் ரசிகர்களுக்கு இது ஒரு செம ட்ரீட்னே சொல்லலாம். வினோத்தோட டைரக்ஷனில், அனிருத்தோட மியூசிக்கில் தளபதி விஜய், சிவராஜ்குமார், பூஜா ஹெட்டே, பாபி டியோல், பிரகாஷ்ராஜ், மமிதா பைஜு இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த 2025 ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேட் கேர்ள் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா இந்த 2025 ரிலீஸ் ஆக போகுது. மாஸ் ஜாந்தா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட அஃபிஷியல் கிளிம்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிளிம்ஸ் பார்க்க நல்லாயிருக்கு. இது ஒரு தெலுங்கு ஆக்ஷன் மூவி. இந்த படத்தில் ரவிதேஜா லீடாக நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். சக்கராந்தி வாசனம் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட அஃபிஷியல் கலெக்ஷன் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. படம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 260 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. படம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. நிறமாறும் உலகம் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து இப்போ ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் மார்ச் 7 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் ரியோராஜ், நட்டி நடராஜ், சாண்டி மாஸ்டர், யோகி பாபு, பாரதி ராஜா இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. படம் மார்ச் 7 ரிலீஸ் ஆகுது. இப்போ இட்லி கடை படம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் 10 போஸ்ட்போன் பண்ண போகிறதா இப்போ நியூஸ் வந்துட்டுருக்கு. படம் பார்த்தீங்கன்னா மே 1 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ நியூஸ் வருது. என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிலீஸ் டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. படவா படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா இந்த February 14 வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் விமல், சூரி லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு காமெடி ஆக்ஷன் மூவி. குடும்பஸ்தன் படம் பார்த்தீங்கன்னா இப்போ தேட்டரிக்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்கு. போக போக இந்த படத்துக்கு புக்கிங்ஸ் இப்போ ரொம்ப சூப்பராகவே போய்கிட்டு இருக்கு. போக போக இந்த படத்துக்கு எந்த மாதிரி கலெக்ஷன் வரப்போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சசிகுமாரோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் மயிலாட். இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் சசிகுமார் லீடாக நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். சிவராஜ்குமாரோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தோட பேர் 45. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். படம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபயர் படத்துலேருந்து ரிபப்ளிக் டே ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர February 14 கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. ஹிட் த தேர்ட் கேஸ். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நானி லீடாக நடிக்கிறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிபப்ளிக் டே ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லாயிருக்கு. இது ஒரு த்ரில்லர் மூவி. படம் May 1 ரிலீஸ் ஆக போகுது. கேம் சேஞ்சர். இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ தேட்டரிக்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓவர்சீஸில் இந்த படத்தை ப்ரீமியர் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் இப்போ குடியரசு தினத்தோட ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது தண்டல். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி லீடாக நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படம் பார்த்துலேருந்து இப்போ குடியரசு தின ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் February 7 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. A for ஆனந்த். இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துலேருந்து குடியரசு தின ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக ரெடியாக இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் மட்டும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.